திருபுவனம் அஜித்குமாரோடைய கொலை வழக்கு. இதில் வழக்கு ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருந்தாலும், மக்களுக்கான தலைவர் யார் அப்படிங்கிற போர் ஒன்று சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் நேராக போய் சந்திச்சாரு. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் போய் நேராக சந்திக்கவே இல்லை. துணை முதல்வர்கள் போய் சந்திக்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன பேசுகிறாங்கன்னா, இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, யாராவது போய் உத்தரப்பிரதேசத்தில் கேட்டிருக்கீங்களா, யாராவது போய் மத்திய பிரதேசத்தில் கேட்டிருக்கீங்களா, அங்கெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கே 30-40 நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரசியல், இதன் மூலயமாக செய்யக்கூடிய அரசியல் என்ன, இந்த அரசியலால் யாருக்கு பலம், யாருக்கு லாபம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் இந்த டேக் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, இது மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது, அது நடக்காமல் பாதுகாக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய வேலை, அந்த கடமையை அவங்க தவறாமல் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே கொந்தளிச்சாங்க. அந்த கொந்தளிப்புக்கு பலன் கிடைச்சிதான்னு கேட்டால் அது நம்ம தெரியல. ஏன்னா இதே மாதிரி 5 வருடத்துக்கு முன்னாடி கொந்தளிச்சவங்க எல்லாருமே. அதுக்கு இடையில மரணமே நடக்கலன்னு கேட்டால் நடந்துச்சு. ஆனால் நமக்கு யாருக்கும் தெரியல, அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஆனால் 5 வருடத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி போராடணுமே, இதே மாதிரி டேக் போட்டோமே, இதே மாதிரி கிடையாது, ஆனால் அப்போ பல செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்களே. ஆனால் அப்போ நடந்தது இப்பவும் நடந்திருக்கே ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ இது எப்போ மாறும்னு கேட்டால், இது மாதிரி சம்பவங்கள் மாறுவது ரொம்ப 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 அரிது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுமைக்கு, அதாவது எப்படின்னா ஒரு ஆளும் வர்க்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஏழைக்கோ ஒரு பொதுமக்களுக்கோ இல்லைனா நம்ம யாருக்காக வேலை செய்கிறோமோ அவங்களுக்கு யாருமே வந்து உண்மையாக இருக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு காவல்துறை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, மக்களுடைய பாதுகாப்புக்கு. யார் உண்மையாக பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிற்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, யார் அதிகாரமாக இருக்காங்க, யார் பணபலமாக இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக தானே ஒரு சில பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி மாறுது? ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சுயலாபத்துக்காக, அவங்களுடைய ஆட்சியோடைய சுயலாபத்துக்காக அவங்க ஆட்டி படைக்கிறாங்க. ஸோ அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் கையில் எடுக்கிறாங்க. ஸோ அதனுடைய நீட்சி தான் இது. அப்போ இதை யாரும் மாற்ற மாட்டாங்க. இப்போ மாறி மாறி திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு மீடியா முன்னாடி மட்டும், பொதுமக்கள் முன்னாடி மட்டும் எனக்கு அவங்க எதிரி, இவங்க எதிரி மட்டும் பேசுவாங்களே தவிர, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விஷயம் சாதகமாக இருக்குமோ அதை மட்டும் தான் செய்வாங்க. மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எது சாதகமாக இருக்குமோ அதை செய்ய மாட்டாங்க. மக்களுக்கான முதல்வர் யார், மக்களுக்கான தலைவன் யார்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி, சாரிம்மா இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, வயது முதிர்வு காரணமாக அவரால் வர முடியலை. அது மட்டும் இல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அவருடைய பகுதி சார்ந்த வீடுகளுக்கே போய் அவர் வந்து ஓட்டு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கட்சிக்கு வந்து உறுப்பினர் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து அவரோட வீடு பக்கத்தில் இருக்கிறதால போயிட்டாரு. துணை முதல்வர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ அந்த பதவி எது கொடுத்தாங்க? முதல்வர் அவர்களுடைய வேலையை பளுவு குறைக்கிறதுக்காகவும், இல்லை அவரால் செய்ய முடியாத வேலைகளை இவர் அங்கிறத செய்வார் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க இல்லைங்களா. அப்போ இதே மாதிரி 5 வருடத்துக்கு முன்னாடி சாத்தான்குளத்துக்கு போய் அங்கே போய் இருந்தால் குடும்பத்தை பார்த்து சந்தித்து ஆறுதல் சொன்னார் இல்லைங்க. ஆனால் உங்களுடைய ஆட்சியில் உங்களுடைய அப்பா முதல்வராக இருக்கார் இல்லைங்களா, அந்த முதல்வர் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அவங்களுடைய ஒரு தவறுதனால ஒரு உயிர் போயிருக்கு. நீங்கள் துணை முதல்வர், நீங்கள் தான் அடுத்த எதிர்காலம் அப்படின்னு உங்கள் கட்சி சார்ந்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னே உங்கள் கட்சி சார்ந்தவங்க பேசுகிறாங்க. அடுத்த கட்ட தலைவர் நீங்கள் தான் இருக்கீங்க. இப்போது திமுகவில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறமா அடுத்த இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ அப்போ உங்களுடைய பொறுப்பை நீங்கள் பண்ணியிருக்கணுமா இல்லைங்களா? அப்போ நீங்கள் மக்களுக்கான தலைவராக நீங்கள் எப்போ முன்னேற போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே எழும்புது. இங்கே ஒரு சில பேர் வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறாரு, இவ்வளவு நாள் வரைக்கும் அவர் வெளியே வரமாட்டுறாரு, இவ்வளவு நாள் வரைக்கும் அவர் வந்து அறிக்கை மட்டும் விடுறாரு, இப்போ வெளியே வந்துட்டாருன்னா அவர் வந்து விளம்பரத்துக்காக வராரு. சரி, இதே மாதிரி நீங்கள், அதாவது யார் சொல்கிறீங்களோ திமுக கட்சியை சார்ந்தவர்கள், உங்களுடைய துணை முதல்வர் ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி போய் சந்தித்து பேசினார் இல்லைங்களா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு. அப்போ அது என்ன மாதிரி அரசியல்? அது
நீங்கள் பண்ணால் அது வந்து சமூக நீதி, நீங்கள் பண்ணால் அது வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு செயல். மற்றவங்க பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு இதில் வந்து அரசியல் பண்ணுறாங்கப்பா, இந்த டெத்தில் அரசியல் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது. இது என்ன மாதிரி உருட்டுன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தமிழ்நாடு. உங்களால வந்து உத்தரப்பிரதேசத்தில ஒரு வருஷத்துக்கு 200, 300 லாக்அப் டெத் நடக்குது. அங்க போய் நீங்க கேள்வி கேட்க முடியுமா? மத்திய பிரதேசத்தில நடக்குது அப்படின்னு உங்களால கேள்வி கேட்க முடியுமா? அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வாழ்றோம். தமிழ்நாட்டுல வாழ்ந்து தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய நம்மள யார் முதல்வரா ஆக்கணுமோ அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஓட்டு போடுறோம். நான் இங்க நடக்கிற பிரச்சனை தான் கேள்வி கேட்க முடியும். எங்க நடந்தாலும் இந்த மாரி சம்பவங்கள் தப்பு தான். நடக்கக்கூடாது. கண்டிப்பா சட்டங்களும், அதுக்கான தண்டனைகளும் குடுக்கப்பட வேண்டும். ஆனா, அங்க நடந்திருக்கு. அத ஏன் கேட்க மாட்றீங்க? அப்பன்னா இங்கேயும் நடக்கும் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதத்திலும் ஏத்துக்கவே முடியாது. இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இங்க எல்லாருடைய விஷயமும் கூட. அதே மாரி நடந்ததுக்கான நீதி கிடைக்கணும். அந்த அந்த வீடியோ எடுத்தாரு இல்லைங்களா? அஜித்குமார் அவர அடிப்பாங்க. அந்த வீடியோ ஒருத்தர் எடுத்திருப்பாரு. அவரு இன்னைக்கு பிரஸ் மீட் குடுக்குறாரு. என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. எனக்கு த்ரெட்டன் பண்றாங்க என்ன. எனக்கு ரோட்ல நடந்து போறதுக்கே பயமா இருக்கு. அப்படின்னு அவரு இன்னைக்கு பிரஸ் மீட் குடுக்குறாரு. நீங்க ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணீங்க ஓகே. ஆனா சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்க ஏன் பாதுகாப்பு தரல? அப்ப அத நீங்க உறுதி அளிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ இத நீங்க சிபிஐ விசாரணைக்கு மாத்திட்டீங்க. ஓகே. இப்ப சிபிஐ விசாரணைக்கு மாத்திட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சாங்க. இப்ப அதுக்கான பொறுப்பு யார் ஏற்கிறது? திமுக கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராசா அவர்கள் சொல்லியிருந்தாரு. சாத்தான்குளம் சம்பவத்துல சிபிஐ விசாரணைக்கு குடுத்தாங்கன்னா, அவங்க தடயத்த அழிச்சிடுவாங்க சிபிஐ வந்து அப்படின்னு. அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப நீங்க இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு குடுத்துருக்கீங்க. அப்போ என்ன காரணம் புரியல. நீங்க சொன்னத நான் திரும்பி கேட்கிறேன். கேள்விகள் தான் இங்க இருக்கு. பதில் இல்லைங்க. அதே மாரி இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க போராட்டம் நடத்த முடியாத அளவுக்கு அ தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாரு. எங்களுக்கு இங்க போராட்டம் நடத்துறதுக்கான வேலையே இல்ல எங்களுக்கு. சிபிஐயிடம் குடுத்துட்டாரு. அதுவே நல்ல முடிவு தானே அப்படிங்கிறாரு. அப்போ ஏன் நீங்க சாத்தான்குளம் சம்பவத்துல வந்து சிபிஐ விசாரணை தேவையில்லை. நீதிபதியின் நேரடி விசாரணை தேவை அப்படின்னு நீங்க போர்டு புடிச்சு நின்னுட்டு இருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்போ இதில அரசியலாக்கக்கூடாது. சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்துட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு மாத்திட்டாங்கன்னா, நம்ம விட்டுட்டு போயிடலாமா? இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றதே எங்களால் தான் தாவேகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியல. நீங்க வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் நீங்க. ஒட்டுமொத்த தலித்துக்கான தலைவர் நீங்க கிடையாது. அது முதல்ல நீங்க உணருங்க. அதே மாதிரி அம்பேத்கர் அவர்களுடைய உங்களுக்கு முன்னாடி இங்க நெறைய பேர் பேசியிருக்காங்க. நீங்க தான் இத வந்து பேசுனீங்க. நான் தான் முழு உரிமை கொண்டு சொந்தம் கொண்டாட முடியாது. நீங்க நெறைய பண்ணியிருக்கீங்க. நீங்க நெறைய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. நெறைய போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்கீங்க. எல்லாமே நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா, இப்ப உங்க நிலை என்னவாக இருக்கு? இப்ப நீங்க உங்களோட ஸ்டாண்ட் என்னவா வச்சிருக்கீங்க? ஆளும் திமுக அரசு எதிர்த்து கேள்வி கேட்காத நிலைமையில நீங்க வந்து முடக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் இப்ப நாங்க கேட்கிறோம். நெறைய விஷயங்கள போராட்டங்கள பண்ணியிருக்கீங்க. தலித் மக்களுக்கு ஆதரவாக தலித் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா முன்னாடி போய் நின்னுருக்கீங்க. எல்லா விஷயமும் ஓகே. நீங்களும் திமுக போன்ற சமூக நீதி திமுக போன்ற அரசியல் கட்சிகளோடு கூட்டு வச்சுக்கிட்டு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைய அட்ரஸ் பண்ண நீங்க மறந்துடுறீங்க. கண்டனம் தெரிவிக்க நீங்க மறந்துடுறீங்க. ஒரு கண்டனம் தெரிவிக்க கூட முடியல அப்படின்னா, நீங்க எப்படி கூட்டணி கட்சியில வந்து நீங்க எப்படி உங்களுக்கு சுதந்திரம் இருக்கும்? அது இல்லவே இல்லையே! அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசியல் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மூடி மறைக்கிறது எப்படி? அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர, பிரச்சனை நடக்கக்கூடாம எப்படி இருக்கணும்? பிரச்சனை நடக்காம எப்படி பார்த்துக்கணும்? அந்த பிரச்சனைய எப்படி கையாளணும் அப்படின்னு யாருமே இருக்க மாட்றாங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக போய் சென்ற மக்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நெறைய பேர் வந்து தூக்கம் இல்லாம இருந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். அரசியல் கட்சி தலைவர்கள் நெறைய பேர். அதிமுக ஆட்சி காலத்துல என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு நெனைச்சு நம்ம வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டோமோ, ஓட்டு போட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள வர வச்சோமோ, அது எல்லாமே இந்த 4 ஆண்டுகள்ல அத விட அதிகமா நடக்குது. அப்போ இங்க திமுக, அதிமுகவுடைய தேவை முடிஞ்சிருச்சு. நீங்க மாறி, மாறி அரசியல் பண்ணி, நீங்க மாறி, மாறி உங்கள மாறி, மாறி குறை சொல்லி, மக்களை முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க. அதுக்கான ஒரு மாற்றம் இங்க வந்துருச்சு. நீங்க என்னதான் சொன்னாலுமே, விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில நீங்க எதிர்த்தாலுமே, அவருடைய பெர்சனல் லைஃப்ப நீங்க வந்து விமர்சனம் பண்ணாலுமே, கொள்கை ரீதியாக அவர் கரெக்ட்டா இருக்காரு. கொள்கை ரீதியாக ஒரு முடிவு கரெக்ட்டா இருக்கு. பிரஸ் மீட் குடுக்கல அப்படின்னு சொல்றீங்க நீங்க. பிரஸ் மீட் குடுப்பார்.
கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். இப்போ மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா நேரடியாக போய் சந்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதை நீங்கள் விளம்பரம் நினச்சிட்டு போங்க நீங்கள். அப்படி அவர் பண்ணியிருந்தாருன்னா ஸ்டெர்லைட்காக வந்து இறந்து போனாங்க இல்லைங்களா, அவங்களுடைய வீட்டுக்கு 2 வீலரில் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் தனியாக போய் சந்திச்சாரு. மாணவி அனிதா மரணத்துக்கு போய் சந்திச்சாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போய் நேரடியாக போய் நின்னாரு. அப்படின்னு பல சம்பவங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ அது எல்லாமே அட்டென்ஷன் சீக்கிங் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. அதை நம்ம சொல்ல முடியவே முடியாது எதுவுமே. அப்படி இருக்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மளை மீறி யாதுமே நடக்காது, நம்ம தான் இங்கே எல்லாமே, நமக்கு ஆஃப் நட்ட ஆளே கிடையாது அப்படின்னு பல அத்துமீறல்கள் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ சட்ட ரீதியாகவும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராடலாம் அப்படின்னா போராடாமல் எதுவுமே கிடைக்காது அப்படின்னா அப்போ நமக்கு எதுக்கு வேற ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போட்டு போகலாமே. இதே மாதிரி தான் 2016 நம்ம ஓட்டு போட்டது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு. ஆனால் முதல்வர் வந்து எடப்பாடி அவர்கள், நாங்கள் இவருக்கு ஓட்டு போட முதல்வர் ஆக்கலையே அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். கரெக்டாக உண்மை தானே, அதுக்கு மாற்றம் தானே கொண்டு வந்தோம். ஆனால் மாற்றத்துக்கான விளைவு என்ன? ஒன்றுமே கிடையாது, எதுவுமே மாறலை. அன்னைக்கு அங்கே நடந்தது, இன்னைக்கு இங்கே நடந்திருக்கு, அவ்வளோதான். வேற எதுவுமே மாறலை, எதுவுமே மாற போகிறதும் கிடையாது. இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. மாற்றம் கண்டிப்பாக வரும். அதை நம்பி நம்மளும் ஓட்டு போடுவோம், ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்போம். நல்ல கட்சியாக பார்த்து ஓட்டு போடுவோம். அதை மட்டும் மறக்காமல் பண்ணுவோம். எந்தவித சாதிய பாகுபாடும் இல்லாமல், மத பாகுபாடும் இல்லாமல், அண்ணன் மாமன் மச்சன் சொந்தக்காரன் ஊருக்காரன் தெருவுக்காரன் அப்படின்னு இல்லாமல் நமக்கான தலைவன் யார், நமக்கான எம்எல்ஏ யார் அப்படின்னு கண்டறிஞ்சு அதுக்கு ஓட்டு போடுவோம் நம்ம. அப்போ தான் மாற்றமே வர முடியும். அப்படி இல்லைன்னா மாற்றம் கண்டிப்பாக வரவே வராது. பார்க்கலாம் இந்த அஜித்குமார் அவர்களுடைய கொலை வழக்கில் எந்த அளவுக்கு விசாரணை நடக்க போகுது, அந்த சாட்சியாளர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க, இது எங்கே போய் நிற்கும் இந்த விஷயம் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவோம். நம்ம கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.